அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது இல்ல காதல். நம்ம மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் காதல். இந்த மாதிரி தே அவங்க ஒருத்தர் மேலே நமக்கு காதல் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம மனசை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். மனசு தான் சாட்சி. அவங்களுடைய நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குது, அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, இயல்பாகவே வந்துக்கிட்டு இருக்குது. யாரை நீங்கள் காதலிக்கிறீங்க, அந்த காதல் உண்மையா பொய்யா, அதுக்கு என்ன சாட்சி? மனம்தான் சாட்சி. மனசை தான் பார்க்கணும். மனசில் அவங்களுடைய நினைவுகள் வருது அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் பொருத்தம் இருக்குதுன்னு அர்த்தம். பொருத்தம் இருக்குது. அது அறிவியல். காதல் என்பது ஒரு அறிவியல் பூர்வமானது. அதனால தான் மூட நம்பிக்கைகள் அந்த காதலுக்கு எதிராக நிற்குது. பாருங்கள், காதல் வந்தால் சாதி மதம் கடந்து போய் தான் அந்த காதல்லாம் வரும். சாதி பார்க்காது, மதம் பார்க்காது. காதலுக்கு சாதி மதம் கிடையாது. பாருங்கள், சாதி மதமும் மூட நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது அந்த காதல் வரும்போது அந்த மூட நம்பிக்கைகளை கடந்து தான் அது போகுது. ஏன் சாதி பார்த்து காதல் வர வேண்டியதுன்னு, மதம் பார்த்து காதல் வர வேண்டியதுன்னு? ஏன்னா மதமும் சாதியும் மூட நம்பிக்கை. காதல் என்பது அறிவியல் பூர்வமானது, சயின்ஸ். அது அறிவியல் பூர்வமானது. அதனால் நீங்கள் உங்கள் மனசை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் காதல் என்பதை. சும்மா அவங்க பின்புலம் படிச்சிருக்காங்க, நல்ல வேலை, பின்புலம் அவங்க பெரிய இந்த சாதி, பெரிய வீடு இருக்குது அப்படின்லாம் கிடையாது. வரதட்சணை எவ்வளோ தருவாங்க இப்படி இல்லை. இது இந்த மாதிரி முடிவு பண்ணக்கூடாது. உங்கள் மனசை பாருங்கள். அவங்களுடைய நினைவுகள் உங்களுக்கு வருதா, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதா, அந்த ஃபீலிங்ஸ், அந்த உணர்ச்சிகள். காதல் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது அந்த உணர்ச்சிகள் தான். இயல்பாக கட்டுப்படுத்த முடியாமல், தடுக்கவே முடியாத உணர்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அன்பு, பாசம், ஏக்கம், எல்லாம் காமம், காதல் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது உங்கள் மனசை பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும். உருவத்தை பார்த்து, உருவம் கூட கொஞ்சம் டம்மியாக இருக்கலாம், ஆனால் மனசுக்குள்ளே நினைவுகள் வருதே. அப்போது அதுதான் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறது முக்கியம் இல்லை. உங்கள் மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் காதல். அதைத்தான் இந்த காதல் நமக்கு உணர்த்துது. அப்போ மற்றவங்களுடைய விமர்சனத்துலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற கவலையிலேருந்து விடுபட்டு உங்கள் மனசு என்ன சொல்லுது, மனசை நம்புவீங்க. நிறைய பேர் அப்படி தான். காதல் ஏன்னா காதல் ஒரு அறிவியல் பூர்வமானது, சயின்ஸு. அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, சில தோற்றத்தை பார்த்து, பின்புலத்தை பார்த்து, ஸ்டேட்டஸை பார்த்து, புற காரணிகளை பார்த்து வேண்டான்றுவாங்க. ஏன்னா காதலோட வேல்யூ தெரில அவங்களுக்கு. காதலை அந்த மனசை பார்க்க தெரில, மனசை நம்ப தெரில. மனசை பார்க்க தெரியாமல் அவங்க வெளி தோற்றத்தை பார்த்து, ஏதோ பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க அதை பெருமையாக மெச்சுவாங்களா, இவரை கல்யாணம் பண்ணால் இவர் நம்ம சொந்தக்காரங்களாம் நம்மளை பெருமையாக பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, உண்மையான காதலை உணர முடியாமல் உண்மையான காதலை இழந்து விடுவாங்க. அது மாதிரி ஏமாளித்தனங்க நிறைய இருக்குது. அதனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக அணுகணும். காதல் நிறைய பேருக்கு வரும், ஆனால் அதை அதோட அருமை தெரியாமல், அதோட முக்கியத்துவம் தெரியாமல், அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியாமல் நிறைய பேர் இழந்திருக்காங்க காதலில் வெற்றி பெற்றவர்களை விட தோல்வி அடைந்தவர்கள் தான் அதிகம். காதலில் வெற்றி பெற்றவர்களை விட காதலின் முக்கியத்துவம் தெரியாமல், காதலின் தன்மை தெரியாமல் தோல்வி அடைந்தவர்கள் தான் அதிகம். அந்த வகையில் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் காதலில் வெற்றி பெற்றிருக்கேன். எவ்வளோ தருணங்களில் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான முயற்சிகளெல்லாம் கடந்து தான் இது காதல் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு ஒரு நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை நான் மீறி இருக்கிறேன். ஒரு திருமணத்தை எனக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. அது எப்போ தெரியுமா? 30 வயசில் ஒரு திருமணம் எனக்காக நிச்சயிக்கப்படுகிறது. ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசுகிறேன். முதலில் நிச்சயிக்கப்படுகிறார்கள், அப்புறம் பேசுகிறேன். அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது அது காதல் இல்லைன்னு எனக்கு தோணுது. இயற்கையாகவே அந்த பெண்ணை பற்றிய கற்பனை, கனவுகள் என் மனசுக்குள்ளே வரமாட்டேங்குது. அப்போ அந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தையே நான் நிறுத்துகிறேன், பிரேக் பண்ணுறேன், அதுலேருந்து வெளியே வரேன். அப்போ எவ்வளோ எதிர்ப்புகள் வரும்னு நினச்சி பாருங்கள். அப்புறம் ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லை, ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணுக்கும் எனக்கு காதலே இல்லை. காதல் இல்லாத வாழ்க்கை, ஒரு கொடுமையான அனுபவம். அப்புறம் அந்த திருமணத்துலேருந்து வெளியேறி விவாகரத்து, ஜீவனாம்சம். பாருங்கள், கடன்லாம் வாங்கி ஜீவனாம்சம்லாம் கொடுத்து அப்புறம் அந்த காதல்னால் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கே பெரிய ஆராய்ச்சி, சாதாரண விஷயம் கிடையாது. காதல்ங்கிறது அறிவியல் பூர்வமானது, சயின்ஸு. அதை புரிஞ்சுக்கிறதே பெரிய கஷ்டம். சும்மா காதல் அப்படின்னா மட்டும் போதாது. காதல்னால் என்ன, அதை புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு நமக்கு காதல் இருக்குதா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் நான் காதல் வெற்றி பெற்று விட்டேன், காதலோடு இருக்கிற ஒரு பெண்ணை கரம் பிடிக்கப் போகிறேன்
எவ்வளோ வெற்றி பாருங்கள். ஆனால் எனக்கு வயசு 46 ஆகுது. ஆனால் இதற்கிடையில் எவ்வளோ கடந்து வந்திருக்கேன் பாருங்கள். தவறான உறவுகள் எல்லாமே இருந்து எல்லாத்தையும் கடந்து ஒரு சரியான இலக்கை அடைந்திருக்கிறேன், அடைய போகிறேன். அதுதான் நான் எங்கேயாவது ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகலை. உண்மையானதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து கடந்து வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ வந்திருக்க காதல்லாம் என் ஜாதி வேறு அவங்க ஜாதி வேறு, சாதி மாதிரி தான் போகுது.